பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காள சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலே இதே 6வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரர் முன்னேறி கடந்து செல்லக்கூடாதபடிக்கு எரிகோ அவர்களை வழிமறித்தது. ஒருவரும் உள்ளே வர முடியாதபடி எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. தேவன் சொன்ன வார்த்தையின்படியே தேவ ஜனங்கள் எக்காளங்களை ஊதி ஆர்ப்பரித்த போது அவர்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு தடையாய் நின்ற அந்த எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் இந்நாட்களிலே முன்னேறுகிறதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு முன்பதாக இடிந்து விழ பண்ணுகிறதற்கு வல்லமையுடையவராயிருக்கிறார். அன்றைக்கு தம்முடைய ஜனங்கள் முன்னேறுகிறதற்கு தடையாயிருந்த அந்த எரிகோவின் அலங்கத்தை தேவன் இடிந்து விழ பண்ணினது போலவே உங்களுக்கும் இன்றைக்கு அவர் செய்ய வல்லவர். நீங்கள் முன்னேறுகிறதற்கு தடையாயிருக்கிற எரிகோவை போன்ற எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் தேவன் இந்நாட்களிலே உங்களை விடுவிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தடைகளை நீக்குகிற ராஜா உங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வழிமறித்த எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது என்பதை நாங்கள் தியானித்தோமே. இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு, முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறதான எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் கர்த்தர் உடைக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தம்முடைய ஜனங்கள் முன்னேறுகிறதற்கு கர்த்தர் வாசல்களை திறக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நீர் நடந்து போகிறீர் என்பதை விளங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.